ஹாய் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும். உங்களுக்காக நான் இன்னைக்கு எங்கள் ஊர் கொண்டத்தம்மன் கோயில் போய் வேண்டிட்டு வந்தேன். இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு இல்லையா, அதுக்காக என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொந்தங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், நானும் மனதார வேண்டிட்டு வந்தேன். அதை விட இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு சொல்ல வந்தேன். என்னன்னா, திருடர்கள் நீங்கள் நிறைய பேர் ரகரகமாக திருடுறவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு திருடிட்டு போன ஒரு ஆண், பெண் கூட கிடையாது, ஒரு ஆண். எப்படின்னா, அழுங்கா அப்படி 2 கட்டு கீரை எடுத்தாரு. நான் இன்னொரு கஸ்டமர் கவனிச்சுட்டு இருந்தேன். கஸ்டமர் கவனிச்சு எனக்கு காய் எடுக்க தெரியலமா, என்னோட வீட்டில் வந்து நான் எப்படி காய்கறி எடுத்துட்டு போனாலும் என்ன திட்டுறாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் காய்கறி எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த ரெகுலர் கஸ்டமர் என்ன கேட்டாரு. நானும் கல்லாப்போட்டியில் அவங்க திரும்பி பார்த்துருப்பாங்கன்றது, நான் ஆள் இல்லை அப்படின்னு உள்ள இருப்பேன்னு நினைச்சிட்டாங்களா, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப வயசானவர்கள் இல்லை, ஒரு மீடியமான வயசு. எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்லி வர அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ரூபா காசு ஒரு மனுஷனால சம்பாதிக்க முடியாம, 10 ரூபா காசு சம்பாதிக்க முடியாம அந்த கீரைக்கட்டை திருடிட்டு போக முயற்சி பண்றாங்க. எந்த விதத்தில் நான் திருடிட்டு போற ஒரு 1500 திருடிட்டு போனா கூட சரி, ஒரு நாள் இல்ல 2 நாள் வச்சு சாப்பிடலாம், சமைக்கலாம், இல்ல அதை வச்சு யூஸ் ஆகும். வெறும் இன்னைக்கு எடுத்துட்டு போனா நாளைக்கு வாடி போற கீரை, இன்னைக்கு எடுத்துட்டு போனா நாளைக்கு வாடி போற கீரையை கொண்டு போய் திருடிட்டு போறாங்க. நான் பார்த்து இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் போய் பம்பி அந்த லாஸ்ட் பண்ணி, அப்பா இங்க வாங்க, அண்ணா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். வந்து என்னம்மா அப்படி கீரை என்ன எடுத்துட்டு போறீங்க? நான் இங்க எடுக்கலாமா, இந்த கீரை எடுத்து நான் பார்த்துட்டேன், அது வரைக்கும் போக விட்டுட்டேன். திருப்பி வந்து என்ன கீரை எடுத்துட்டு போறீங்க, காசு எங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜோப்புக்குள்ள கை விட்டு ஜோப்பை பார்த்துட்டு, இருமா இங்க வைக்கிறேன், தக்காளி ஸ்டாண்ட் மேல வச்சுட்டு இருமா நான் இங்க வைக்கிறேன், அப்புறமா நான் வீட்டுக்கு போயிருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம பார்க்காம நம்ம வேற ஒரு கஸ்டமர் கவனிச்சுட்டு இருந்தோம்னா, இந்த திருடு இப்ப வெறும் 2 கட்டு கீரை திருடிட்டு போறாங்களே, எனக்கு அதுதான் தாங்கிக்கவே முடியல. ஒரு வாழைப்பழம் சீப் திருடிட்டு போனா ஒரு குடும்பமே ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடலாம். ஒரு காஸ்ட்லியான காய் திருடிட்டு போனா ஒரு ஐயோ பரவாயில்ல, ஒரு 100 ரூபா மிச்சம் பண்ணோம், இன்னைக்கு ஒரு 500 ரூபா மிச்சம் பண்ணோம் அப்படின்னு. வெறும் 10 ரூபா கீரை திருடிட்டு போறாங்களே, எப்படி எல்லாம் பாருங்க. கடைக்காரங்க அத்தனை பேர் இடிச்சு வாங்க, கஸ்டமர் அத்தனை பேரும், நிறைய கஸ்டமர், சூப்பரான கஸ்டமர் நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர், நல்ல கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. காய்கறி வாங்க வரவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் எல்லாம் வரதான் செய்யறாங்க. காய்கறி கடையில, இந்த காய்கறி கடைக்கு கேமராவா அப்படின்னு கேக்குறாங்க. தேங்காய் திருடிட்டு போறவங்க, வாழைத்தண்ணி திருடிட்டு போறவங்க, தேங்காய் ஒரு நாள் யூஸ் ஆகும், 2 நாள் யூஸ் ஆகும், அந்த தேங்காய் கூட திருடிட்டு போவாங்க, வாழைத்தண்ணி திருடிட்டு போவாங்க, கீரை திருடிட்டு போவாங்க. அப்புறம் பூண்டு விலை ஜாஸ்தி, 200 300 பூண்டு விற்கும் போது 1-2 ஒரு கட்டை திருடிட்டு போயிடுவாங்க. முருங்கைக்காய் விலை ஜாஸ்தியா இருக்கு, அதனால பைப்புல முருங்கைக்காய் சொருகிட்டு போவாங்க. ரகரகமா திருடுவாங்க. நீங்க கடைக்காரரா இந்த வீடியோ பாட்டுக்கிறவங்க யாராவது கடை வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, உண்மையா இல்லையா நான் சொன்னது பொய்யான்னு.